ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் ராகி மாவு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டு, விரல் சைஸ் இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடணும். கடாய் காய்ஞ்சப்போ எண்ணெய் ஊற்றலாம். இதெல்லாம் வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். அடுத்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதையும் லைட்டாக எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம். மாவை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற வெங்காயம் கீரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை போட்டுக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒரு அடைக்கு தேவையான மாவு எடுத்து நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். இப்போது அடியில் வெந்துருச்சு. மேலாக்கா எண்ணெய் விட்டுட்டு பரட்டி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா 2 சைடு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை, see you.